ஒருநாள் போட்டியில் 505 ரன்கள் குவித்து உலக சாதனை படைத்த இந்திய அணி. மிரண்டு போன கிரிக்கெட் உலகம். எரிமலையாய் வெடித்த சூரியவன்சி. அதாவது இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. ஒரு பக்கம் இந்தியா இலங்கை அணிகளுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகள் நடந்து வரும் அதே நேரத்தில் மறுபுறம் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு எதிரான T20 தொடர் மற்றும் ஒருநாள் தொடர் என 2 தொடர்களும் நடந்து வந்தது. இதில் சமீபத்தில்தான் T20 போட்டிகள் நடந்து முடிந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த இரு அணிகளுக்கு எதிரான ஒருநாள் போட்டி தொடங்கியிருக்கிறது. இந்த ஒருநாள் தொடரை பொறுத்தவரையில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு அதிக அழுத்தம் என்பது இருந்து வந்தது. ஏனென்றால் ஏற்கனவே 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் அனைத்து போட்டிகளிலும் தோல்வியடைந்து T20 தொடரை மொத்தமாக பறிகொடுத்திருந்தது வெஸ்ட் இண்டீஸ் அணி. எனவே அதற்கு பழி தீர்க்கும் விதமாக இந்த ஒருநாள் தொடரை கைப்பற்றிவிட வேண்டும் என்ற அழுத்தம் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு இருந்தது. அது மட்டுமில்லாமல் இந்த தொடர் முழுவதும் வெஸ்ட் இண்டீஸில் வைத்துதான் நடைபெற்று வருகிறது. எனவே சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜ் இருந்த போதும் கூட வெஸ்ட் இண்டீஸ் அணியால் T20 தொடரை கைப்பற்ற முடியவில்லை. அதனால் கண்டிப்பாக இந்த ஒருநாள் தொடரை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று வெஸ்ட் இண்டீஸ் அணி தீவிரமாக களமிறங்கியது. அதே சமயம் இந்த ஒருநாள் தொடரையும் கைப்பற்றி மொத்தமாக வெஸ்ட் இண்டீஸ் அணியை வாஷ் அவுட் செய்ய வேண்டும் என்றுதான் இந்திய அணியும் நினைத்தது. அதன் காரணமாக தான் இந்த வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் சூரியவன்சிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. வழக்கமாக T20 தொடரில் தான் சூரியவன்சி களமிறக்கப்பட்டு வந்தார். இப்போது இந்த வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரிலும் சூரியவன்சி சேர்க்கப்பட்டார். அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த வெஸ்ட் இண்டீஸ் தொடரை இந்திய அணி மொத்தமாக கைப்பற்ற வேண்டும் என்பதால் தான். அதே சமயம் வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ஏனென்றால் தற்போது இலங்கை அணிக்கு எதிராக நடந்து வரும் டெஸ்ட் தொடரில் சுப்மான் கில், KL ராகுல் உள்ளிட்ட முக்கியமான வீரர்கள் விளையாடி வருகின்றனர். இவர்கள் இருவரும் ஒருநாள் போட்டிகளில் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள். ஆனால் இப்போது இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடி வருவதால் இவர்கள் இல்லாமல் தான் T20 அணியின் கேப்டனான ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையில் இந்திய ஒருநாள் அணி களமிறங்கியது. அப்படியாக நடைபெற்ற இந்த முதல் ஒருநாள் போட்டியில் ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்றவர்கள் களமிறங்கவில்லை. இவர்களுக்கு பதிலாக மற்ற இளம் வீரர்களைத்தான் இந்திய அணி இந்த போட்டியில் பயன்படுத்தி இருந்தது. ரோஹித் சர்மா, விராட் கோலி, KL ராகுல், சுப்மான் கில் உள்ளிட்டவர்கள் இல்லாதது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு இந்த ஒருநாள் தொடரில் கூடுதல் சாதகமாக பார்க்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த இரு அணிகளுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டி தொடங்கியது. அப்படியாக தொடங்கிய முதல் ஒருநாள் போட்டியில் டாஸ் ஜெயித்த வெஸ்ட் இண்டீஸ் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் புதிய ஓபனர்களாக சஞ்சு சாம்சனும் சூரியவன்சியும் களமிறங்கினார்கள். இந்த ஜோடி இப்போதுதான் புதிதாக ஓபனிங் இறங்குகிறார்கள். எனவே இவர்களின் பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இந்திய ரசிகர்கள் மத்தியில் இருந்து வந்தது. அந்த எதிர்பார்ப்புகளுக்கு தீனி போடும் வகையில்தான் இவர்களது ஓபனிங் பார்ட்னர்ஷிப்பும் சிறப்பாக அமைந்திருந்தது. அதாவது இந்த இருவரும் ஓபனிங் இறங்கி அதிரடியாக விளையாடி மிரட்டி விட்டனர். அதுவும் இந்த போட்டியை பொறுத்தவரையில் முதல் 3 ஓவர்கள் வரை சஞ்சு சாம்சனுக்கு பேட்டிங் செய்யும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. முழுக்க முழுக்க முதல் 3 ஓவர்கள் சூரியவன்சி தான் பேட்டிங் செய்திருந்தார். சூரியவன்சி அதிரடியாக விளையாடியதை பார்த்துவிட்டு இந்த பிட்ச் பேட்டிங்கிற்கு அதிக சாதகமாக இருப்பதை உணர்ந்து சஞ்சு சாம்சனும் 4வது ஓவரில் இருந்து அதிரடியாக ஆட ஆரம்பித்தார். வழக்கமாக
சஞ்சு சாம்சனின் பேட்டிங் ஸ்டைல் என்பது ஆரம்பத்தில் நிதானமாக விளையாட ஆரம்பித்து போக போக அதிரடியாக விளையாடக்கூடியவர். ஆனால் இந்த போட்டியில் சூரியவன்சியின் அதிரடியை பார்த்துவிட்டு சஞ்சு சாம்சனும் முதல் பந்திலிருந்தே அதிரடியாக ஆடத் தொடங்கிவிட்டார். இந்த விஷயம்தான் சூரியவன்சி இந்திய அணியில் இருப்பதற்கான முக்கிய பலமாக மாறுகிறது. ஏன் என்றால் சூரியவன்சி போன்ற ஒரு இளம் வீரர் அதிரடியாக விளையாடும் போது இந்த சிறுவனே இந்த அளவுக்கு அதிரடியாக விளையாடும் போது நாம் ஏன் விளையாடக்கூடாது என்று மற்ற இந்திய பேட்ஸ்மேன்களுக்கும் அந்த ஒரு எண்ணம் தோன்றும். அதுதான் இந்தியனின் தற்போதைய தொடர் வெற்றிகளுக்கு முக்கிய காரணமாகவும் மாறி வருகிறது. அந்த வகையில் இந்த போட்டியிலும் சூரியவன்சியின் அதிரடியை பார்த்து சஞ்சு சாம்சன் அதிரடியாக விளையாடினார். அதிலும் இந்த போட்டியில் வெறும் 5 ஓவர்களிலேயே இந்திய அணி 75 ரன்களை கடந்துவிட்டது. இது ஒரு 50 ஓவர் போட்டியாகும். T20 போட்டி கிடையாது. அப்படி இருந்தும் கூட இந்த போட்டியை வெறித்தனமான அதிரடியில் தொடங்கியது இந்திய அணி. அதன் பிறகு தொடர்ச்சியாக சிக்சர்கள், பவுண்டரிகள் என விளாசிய நம்ம சூரியவன்சியும் சஞ்சு சாம்சனும் சேர்ந்து 2 பேருமே சதம் அடித்து அசத்தி விட்டனர். பின்னர் 118 ரன்கள் எடுத்திருந்த போது சஞ்சு சாம்சன் அவுட் ஆகிவிட இசான் கிஷன் களமிறங்கினார். இசா கிஷனும் சூரியவன்சியும் சேர்ந்து அடுத்த ஒரு மிரட்டலான பார்ட்னர்ஷிப்பை அமைத்து கொடுத்தனர். அதுவும் இந்த இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு சிக்சர்கள், பவுண்டரிகள் என மாத்தி மாத்தி பறக்க விட்டார்கள். சஞ்சு சாம்சன் கூட இந்த அளவுக்கு அதிரடியாக விளையாடவில்லை. ஓவருக்கு ஒரு சிக்சர், 2 பவுண்டரி அல்லது 2 சிக்சர், 1 பவுண்டரி என்றுதான் அடித்து வந்தார். ஆனால் சூரியவன்சியும் இசான் கிஷானும் சேர்ந்து பேட்டிங் செய்த போது ஒரு ஓவருக்கு 4 பவுண்டரிகள் அல்லது 3-4 சிக்சர்கள் என வந்து கொண்டிருந்தது. அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான அதிரடியை இவர்கள் இருவரும் வெளிப்படுத்தி வந்தனர். இவர்களின் அதிரடியை பார்க்கும் போதே தெரிந்துவிட்டது இந்த போட்டி என்பது வரலாற்றில் மறக்க முடியாத போட்டியாக மாறப்போகிறது என்று. அதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த போட்டியில் நம்ம சூரியவன்சி மட்டுமே அதிரடியாக விளையாடி 248 ரன்கள் வரை தனி ஆளாக எடுத்திருந்தார். இவ்வளவு ரன்களை எடுப்பதற்கு இவர் எதிர்கொண்ட பந்துகளின் எண்ணிக்கை தான் மிக மிக ஆச்சரியமான விஷயம். ஏனென்றால் இவ்வளவு ரன்களை அடிப்பதற்கு சூரியவன்சி எதிர்கொண்ட மொத்த பந்துகளே வெறும் 83 பந்துகள் தான். அப்படி என்றால் இவர் எந்த அளவுக்கு அதிரடியாக விளையாடி இருப்பார் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். இவரை தவிர்த்து இந்த போட்டியில் இசான் கிஷானும் சதம் அடித்து இருந்தார். மேலும் இந்த போட்டியை பொறுத்தவரையில் முதல் 3 பேட்ஸ்மேன்களுமே சதத்தை கடந்து விட்டனர். கிட்டத்தட்ட இவர்களே இந்த போட்டியில் கடைசி வரை பேட்டிங் செய்திருந்தனர். அதன் பிறகு கடைசி நேரத்தில் களமிறங்கிய மற்ற இந்திய பேட்ஸ்மேன்களை பொறுத்தவரையில் அவர்களும் ஓரளவுக்கு அதிரடியாகவே விளையாடினார்கள். அதனால் இந்திய அணியின் ஸ்கோர் என்பது விண்ணை முட்டும் அளவுக்கு மாறியது. இந்த போட்டியில் இந்திய அணி 500 ரன்களை கடந்து 505 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. 505 ரன்கள் என்பது ஒரு நாள் போட்டியை பொறுத்தவரையில் இதுவரை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ரன்களாகும். ஏனென்றால் ஒரு நாள் போட்டியை பொறுத்தவரையில் 300 ரன்கள் அடித்தாலே அது மிகப்பெரிய விஷயமாகும். அதே போல 400 ரன்கள் எடுத்துவிட்டால் அது மிக மிக பெரிய உலக சாதனையாகும். அப்படி இருக்கும்போது 300 ரன்கள் 400 ரன்களை கடந்து 500 ரன்களை தாண்டி இருக்கிறது இந்திய அணி. அப்படி என்றால் இந்த போட்டியில் இந்திய அணியின் பெர்ஃபார்மன்ஸ் என்பது எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்பதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அதே போல இந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த போட்டியின் ஒரு கட்டத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணி பவுலர்கள் அனைவரும் என்ன செய்வது என்று குழம்பி விட்டார்கள். வெஸ்ட் இண்டீஸ் அணி வீரர்கள் யார் யாருக்கு எப்போது பந்து வீச கொடுப்பது என்ற குழப்பம் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்குள் வந்துவிட்டது. அதனால் இந்த போட்டி குறிப்பிட்ட நேரத்திற்குள் நடந்து முடிக்கப்படவில்லை. அதாவது வெஸ்ட் இண்டீஸ் அணி பந்து வீச எடுத்துக்கொண்ட நேரம் என்பது குறிப்பிட்ட அளவை விட 25 நிமிடங்கள் அதிகமாகும். இதுதான் 50 ஓவர் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு அணி பந்து வீச அதிகபட்சமாக எடுத்துக்கொண்ட போட்டியாகும். அந்த அளவுக்கு
இந்திய அணி இந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை மொத்தமாக கதற வைத்து விட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணியின் இந்த ருத்ர தாண்டவ அதிரடி ஆட்டத்தை பற்றியும் நம்ம சூரியவன்சியின் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.